47வது அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் தனது பதவியேற்பு விழா உரையில் செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்காவின் குடியேற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் கனவாகும். நீண்ட காலமாக செவ்வாய் கிரக பயணத்தை தனது லட்சியமாக எலான் மஸ்க் கொண்டுள்ளார். தனது டிராகன் விண்கலத்தை 2018ஆம் ஆண்டிலேயே அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக 2016ஆம் ஆண்டு அறிவித்தார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு தனது நிறுவனம் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை தரையிறக்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டின் இறுதியில் பிரம்மாண்டமான ஸ்டார்ஷிப் செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் என்றும் அதனுடன் டெஸ்லாவின் மனித ரோபோ ஆப்டிமஸும் அனுப்பப்படும் என்றும் எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார். திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக நடந்தால் 2029ஆம் ஆண்டிலே செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் நடக்கலாம் என்றும் எப்படியும் 2031ஆம் ஆண்டு இதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். எலான் மஸ்கின் இந்த செவ்வாய் கிரக கனவிற்கு மிகப்பெரிய ராக்கெட்டான ஸ்டார்ஷிப் மிகவும் முக்கியமானது. விண்வெளி பயணத்தை மிகவும் செலவு குறைந்ததாகவும் திறமையாகவும் மாற்றும் ஸ்டார்ஷிப் 2 நிலைகளையும் சேர்த்து 121 மீட்டர் உயரம் கொண்டதாகும். இது சுதந்திர தேவி சிலையை விட 90 அடி உயரமானது. அதன் சூப்பர் ஹெவி பூஸ்டர் 74.3 மெகா நியூட்டன்கள் உந்து விசையை உற்பத்தி செய்கிறது. இது அப்பல்லோ பயணங்களின் போது பயன்படுத்தப்பட்ட சாட்டர்ன் V ராக்கெட்டுகளை விட 2 மடங்கு சக்தி வாய்ந்ததாகும். இந்த பெரிய ராக்கெட் இறுதியில் முழுமையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆழமான விண்வெளி ஆய்வுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்டார்ஷிப் சந்திரன், செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பாலும் விண்வெளி பயணங்களை மேற்கொள்ளும் என்று கூறப்படுகிறது. தனியார் விண்வெளி நிறுவனங்களில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் முதன்மையானதாக உள்ளது. இந்த நிலையில் மீண்டும் விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு அனுப்புவதை நோக்கமாக கொண்ட ஆர்டிமிஸ் 3 திட்டத்திற்காக ஸ்டார்ஷிப்பை நாசா தேர்வு செய்தது. ஸ்டார்ஷிப் நம்பகமானது, பாதுகாப்பானது மற்றும் சிக்கலான சுற்றுப்பாதையில் எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்டது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இருந்தது. கடந்த ஜனவரியில் நடந்த 7வது சோதனையும் மார்ச்சில் நடந்த 8வது சோதனையும் தோல்வியில் முடிந்தது. தோல்விகளை கண்டு துவளாமல் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப்பின் 9வது சோதனையை மேற்கொண்டது. குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில் சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு திரும்பும் திறனை நிரூபிக்கும் வகையில் சோதனை அமைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள ஸ்டார் ஸ்பேஸில் இருந்து புறப்பட்ட ராக்கெட் அரை மணி நேரத்தில் ராக்கெட் உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக சுழல தொடங்கிய ராக்கெட் விழுந்து நொறுங்கியது. இந்த ஆண்டில் ஸ்டார்ஷிப் தோல்வியடைவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே ஸ்டார்ஷிப் சோதனை தோல்விகள் காரணமாக 2026ஆம் ஆண்டு வரை ஆர்டிமிஸ் 3 திட்டத்தை தள்ளி வைத்த நாசா இப்போது அதை 2027ஆம் ஆண்டிற்கு ஒத்திவைத்துள்ளது. வேகமாக தோல்வி வேகமாக கற்றுக்கொள்ள உதவும் என்ற அணுகுமுறையை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ள நிலையில் செவ்வாய் கிரக பயண திட்டத்தில் எலான் மஸ்கின் நம்பிக்கை அசைக்க முடியாததாக உள்ளது.